அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவாறு பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். முன்பாக பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. இந்நிலையில் பாஜகவினர் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மிகவும் மோசமான ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம், கண்டிக்கத்தக்க சம்பவம். இது நம்ம நாடு மட்டுமல்லாது சர்வதேச அளவிலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடெங்கிலும் அது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம், தூதரக அதிகாரிகள் நாடு திரும்பணும் போன்ற நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாஜகவினர் பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்ன வலியுறுத்துறாங்க? என்ன முழக்கங்களை எழுப்புறாங்க? லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் அரசு, பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI ஆதரவுடன் செயல்படுகின்றன என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. ஆகவேதான் பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரில்தான் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை காஷ்மீரில் சுட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த படுகொலைக்கு காரணமே பாகிஸ்தான் அரசு, பாகிஸ்தான் ராணுவம் தான் என பாஜக ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இன்று காலையில்தான் பாகிஸ்தான் தூதரகத்திலே வழக்கமாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் திரும்ப பெறப்பட்டன. அங்கு தடைகள் வைத்து போலீசார் எப்போதும் வாகனங்களை தணிக்கை செய்து யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்றெல்லாம் சோதனை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த பொதுவான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது நீக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்திலே தற்போது போராட்டம் நடக்கிறது என்பதால் அந்த பகுதியிலே போலீஸ் பந்தோபஸ்து இருக்கிறது. காவல்துறையினர் எதுவும் பிரச்சனை ஏற்படாத வகையிலே அந்த இடத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக நேற்று இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பாகிஸ்தானுடன் இனி உறவே தேவையில்லை என்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தீவிரவாதத்தை மீண்டும் மீண்டும் தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கும் நாட்டுடன் ஏன் உறவு தேவை என்கிற கேள்வி எழுந்துள்ள நிலையில்தான் தற்போது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேறு பல அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் அவர்களுடன் இணைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதம், காஷ்மீரில் நடைபெற்ற சுற்றுலா பயணிகள் படுகொலை ஆகியவற்றுக்கு கண்டனம் தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாகிஸ்தான் அரசுக்கு தெளிவாக இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதற்காக, அதாவது தீவிரவாத ஆதரவு என்பது எப்போதும் பொறுத்து கொள்ளப்படாது, அதற்கு எதிராக குரல் எழுப்பப்படும் என்பதை காட்டும் வகையிலே இவர்கள் தற்போது தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமைதியான முறையிலே இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பதையும் போலீசார் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.